ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். ஸோ மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் சேல்ஸுக்கு வந்துருக்குது. பெரும்பாலும் நீங்கள் வெளியே பார்க்குற அந்த கார்களில் மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் நல்ல ஒரு ரீசேல் உள்ள கார். அதுவும் நிறைய பேர் விரும்புகிற அந்த கார். இந்த கார் நீங்கள் 1,50,000 லட்சத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் சேல்ஸுக்கு வந்துருக்குது. இந்த கார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 lakhஸில் உங்களுக்கு சேல்ஸுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.5 lakhஸில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பெரும்பாலும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு பட்ஜெட் கார்ஸ் தான். பட்ஜெட் காரில் டார்கெட் பண்ணி தான் நம்ம சேனலில் உள்ள வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இந்த கார் ஒரு பட்ஜெட் கார் தான். இன்னும் இதுக்கு முன்னால் நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே ஒரு பட்ஜெட் கார் தான். இதை மாதிரி ஃபர்தராக வீடியோஸ் எல்லாமே வரணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபை ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த காரை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இதோடைய மாடல் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரை ரோஜ் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுகி ஸ்விஃப்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2005 மாடல். இந்த கார் இப்போ செகண்ட் ஓனரில் இருக்குது. அண்ட் டோட்டலாக இந்த கார் அண்ட் இது போக இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெல் மெயின்டைன்ட் கார்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குது சொல்லியிருக்காங்க. அது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், காரோட எக்ஸ்டீரியர் நல்லா இருக்குது, ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. டயர் கண்டிஷன் எல்லாமே பார்க்குறீங்க, எக்ஸ்டீரியர் டயர் கண்டிஷன் எல்லாமே பார்க்குறீங்க. இது போக இந்த காருடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் கோட் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஃப்ரண்ட் வியூ, ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. அண்ட் அதோட டேஷ்போர்ட் வியூ பார்க்குறீங்க. அதோட ஸ்டியரிங் வியூ எப்படி இருக்குது அப்படி பார்க்குறீங்க. ஸோ ஓவரால் இந்த காருடைய வியூ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கார் இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கார் இப்போ சென்னையில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு ஓனர் கொடுத்த ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் 2005 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கொடுத்த ப்ரைஸ் 1,75,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அது 1,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் தாராளமாக உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கார் இப்போ நெகோஷியபிள்னு சொல்லலை, நீங்கள் தாராளமாக நெகோஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா. அவங்க கோட் பண்ணிக்கிற ப்ரைஸில் கண்டிப்பாக நீங்கள் குறைச்சி பேசி பார்க்கலாம். அந்த வகையில் கிட்டத்தட்ட அரௌண்ட் 1.5 lakh நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 1.5 lakh, அதுக்கு கம்மியாக கூட நீங்கள் அது கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ 1.5 lakhல இந்த கார் உங்களுக்கு ஃபைனல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பேசி பாருங்கள், பேசி பார்த்து நீங்கள் அந்த காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அவங்க குறைப்பாங்க நான் சொல்ல மாட்டேன். ஸோ கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு 10-15,000 மினிமம் குறைச்சாலும் உங்களுக்கு லாபம் தான். 1.5 or 1.6 lakhல இந்த கார் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டுருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் விலைக்கிற மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டுக்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது போக நான் ரோஜ் காஸோட டெலிகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு லிங்கை நான் டேரக்டாக டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பாய்.